ஆமா மேடம், ஐ ஹேவ் டிசைடட். நீங்க தான் பண்ணணும். எங்க ஆபீஸ் அட்மின் டீம்ல இருந்து ஒருத்தரை அனுப்புறேன். அவர்கிட்ட முதல்ல ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அனுப்புறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். 50,000? அவ்வளோக்கு முறுக்கு சுடணுமா மேடம்? அது அட்வான்ஸ் தான். எத்தனை பேருக்கு எவ்வளவு முறுக்கு என்னைக்குள்ள வேணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஆனா உங்க முறுக்கு தான் வேணும். பணம் ஒரு மேட்டரே இல்ல. ரொம்ப ஹைஜீனிக்கா செய்யணும், சுத்தமான கீல செய்யணும். கருப்பட்டி அல்வா நீங்க செஞ்சிருவீங்கல்ல? அதெல்லாம் சூப்பரா செஞ்சிருவேன் மேடம். ஆனா அவ்வளோ முறுக்கு செஞ்சிட முடியுமான்னு தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. நீங்க ஒரே நாள்ல அத்தனை முறுக்கையும் தர வேண்டியது இல்ல. உங்களால முடியும் புஷ்பா மேடம். சந்திரா சார் உங்க முறுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். இல்லனா இல்ல மேடம், இல்ல நானே பண்ணி தரேன். ஓகே தென். வேற என்ன மேடம்? வேற ஒண்ணும் இல்ல, வச்சிடுறேன் மேடம். பாய் 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 பாய். என்னக்கா திரும்பவும் சமையல் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? யார் இது? மீரா மேடம். அவங்க நம்ம அணு கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. முறுக்கும் கருப்பட்டி அல்வாவும் செய்ய சொல்றாங்க. பெரிய ஆர்டர் பூர்ணி. நான் பண்ண முறுக்கு டேஸ்டா இருந்ததுன்னு அவங்களே போன் பண்ணி இதெல்லாம் செய்ய சொல்றாங்க. ஆனா இவ்வளவும் என்னால செய்ய முடியுமான்னு தான் தெரியல. நான் எதுக்கு இருக்கேன், பாத்துக்கலாம் விடுக்கா. ஏய், நீயும் அத்தானோட சேர்ந்து வேணான்னு சொன்ன. அதுவா? அது சும்மா அத்தானுக்காக சொன்னேன். எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோக்கா. ஏய், இப்போதைக்கு அந்த மனுஷனுக்கு தெரிய வேணாம். பலகாரம் எல்லாம் செய்யற அன்னைக்கு சொல்லிக்கலாம். என்ன தெரிஞ்சா காய்ச்சி முச்சுன்னு கத்தும். பரவாயில்ல, அப்புறமா சரி தொலைது விடுன்னு சொல்லிடும். அடே, அட்வான்ஸே 50,000 ரூபாய். இப்ப நம்ம இருக்கிற நிலைமைக்கு இந்த பணம் எல்லாம் கிடைச்சா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. சரிக்கா, எப்போன்னு சொல்லு, அன்னைக்கு நான் லீவ் போட்டுறேன். இப்ப நான் கிளம்பட்டுமா? அட்வான்ஸே 50,000 ரூபாய். ஆனா அவ்வளவு முறுக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஓ, சந்திரா சாரு சூர்யா சாருக்கு தெரியாம ஏதோ சைட் பிசினஸ் பண்றாங்க போல இருக்கு. அவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன? நமக்கு பணம் வருது, நமக்கு நல்லது நடக்குது. அத மட்டும் நம்ம யோசிச்சா போதும். அந்த பணத்துல சுப்புவோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிடணும். அம்மா மகமாய், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சந்திரா சார்னா தலைமைச் செயலகத்தை வாங்க ட்ரை பண்ணாரு, அவர்தானே? தெரியும் தெரியும். அதெல்லாம் நீ இன்னும் மறக்கலையா? மறக்க கூடிய விஷயமாடி அது. சரி சரி, நீ சொல்லு. அவர் தாண்டி இப்ப ஆபீஸ்க்கு வராரு. சூர்யா சார் ரூம்ல அவர் தான் இருக்காரு. சூர்யா சார் ஆபீஸ்க்கே வர்றதில்ல. எத்தனை நாள் அடி? இன்னைக்குதான் அடி வாங்க போறடி நீ என்கிட்ட. ஒரு நாளைக்கு அடி இவ்ளோ பில்டப் பண்ணிட்டு இருக்க. ஆனா ஏண்டி சார் வரல? எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. நீ அவருக்கு போன் பண்ணியா? அப்போ அவர் மட்டும் உனக்கு போன் பண்ணுவா? நீ முதல்ல அவருக்கு போன் பண்ணி பேசுடி. சரியான ஆளடி நீ. ஹலோ சார். ஹாய் அனு, ஹவ் ஆர் யூ? இருக்க. வாய், என்னாச்சு அனு? நீங்க ஏன் சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கே வரல? கொஞ்சம் பிஸி அனு. சம் மீட்டிங்ஸ், பார்ட்டிஸ். இன்னும் கொஞ்ச நாள் அப்படிதான். என்ன சார் சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டீங்களா? ஏன் சார்? அதான் சொன்னனே, மீட்டிங் இருக்குன்னு. அப்ப நம்ம எப்ப சார் பாக்குறது? நாம எதுக்கு பார்க்கணும்? சார், அதுவும் கரெக்ட் தான் சார். நாம எதுக்கு பார்க்கணும்? கரெக்ட் சார். நோ நோ நோ, we must meet அனு. ஆனா இப்ப யாரோ நாம எதுக்கு பார்க்கணும்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன் சார் உங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லாம மறைக்கிறீங்க? This is not fair சார். அனு, எஸ் சார். சத்தத்தையே காணோம். ஐயோ, தயிர் சாதம் கூப்பிடுறான். வாட்? தயிர் சாதமா? அது
நாங்க வச்சிருக்கிற பட்ட பேரு சார். பட்ட பேரா? யூ மீன் நிக்நேம்? ம். நீங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? எங்க காலேஜ்ல எல்லாரையுமே பட்ட பேர் வச்சுதான் சார் கூப்பிடுவோம். இப்ப கூப்பிட்டான்னு சொன்னல, அவ எப்பவுமே தயிர் சாதம் தான் கொண்டு வருவா. அதனால அவளுக்கு இந்த பேரு. இன்னொருத்திக்கு அடிக்கடி கோவம் வரும். அவ பேரு மிளகா மல்லிகா. இன்னொருத்தி இருக்கான், அவ கண்ணு ரெண்டும் நல்லா உப்பி இருக்கும். அவ பேரு பூரி புனிதா. இன்னும் ரெட் ரோஸ் ரீட்டா, ஜீன்ஸ் ஜீவான்னு ஏகப்பட்ட பேர் இருக்கு. நாங்க ப்ரொஃபசருக்கே பேர் வச்சிருக்கோம். ப்ரொஃபசருக்குமா? ஆமா சார். காலேஜ் டைம் முடிஞ்சும் பாடம் எடுத்து பிளேடு போடுற சார் பேரு பிளேட் பாலாஜி. அடிக்கடி லீவ் போடுற மேம் பேரு ஹாலிடே ஹேமா. ஹோலி கொண்டாடுற மேடம் பேரு. போதும் போதும் போதும். நாங்கெல்லாம் படிக்கும் போது ப்ரொஃபசருக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போம் தெரியுமா? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? நான் காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தேன்னு பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கானு? இல்லவே இல்ல சார். இல்லையா? ஆமா சார். எனக்கு வெள்ளை தாடியோட இருக்கிற சூர்யா சாரை தான் ரொம்ப பிடிக்கும். உங்க பழைய போட்டோவை கூட என்கிட்ட காமிச்சிடாதீங்க. பழைய சூர்யா சார் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பமே இல்ல. தேங்க்ஸ் அனு. தேங்க்ஸா? ஏன் சார்? அது எனக்கு பட்ட பேர் வைக்கலையே, அதுக்கு சொன்னேன். யார் சொன்னா? எல்லாருக்கும் ஒரு பேரு தான், ஆனா உங்களுக்கு மட்டும் 2 பேரு. கல்லூலி மங்கன், மௌனகுருன்னு 2 பேரு. வாட்? சாரி 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 சார், ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த இன்னசென்ஸ் தான். ஆமானு, உன் போன்ல என் பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்க? கல்லூலி மங்கனா இல்ல மௌன குருவா? இது வரைக்கும் பாஸ்னு தான் சேவ் பண்ணிருக்கேன். ஆனா இனிமே அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு? ஆமா, உங்க போன்ல என் பேரு என்னன்னு சேவ் பண்ணிருக்கீங்க? நான் மட்டும் அதை சொல்லணுமா? இதுக்கு தான் உங்களை கல்லூலி. சாரி சார். லேண்ட்லைன் அடிக்குது. பிரியாணி பங்கஜா இருக்கும். சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சார் ஒரு நிமிஷம். எவ்வளவு நாள் கழிச்சு சார் இன்னைக்குதான் மனசு விட்டு பேசியிருக்காரு. அவரு குரலை கேட்டாதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. சார் என் ஆபீஸ்க்கு கொஞ்ச நாள் வரமாட்டேன்னு சொன்னாரு. எங்க மீட் பண்ணலாம், எப்படி மீட் பண்ணலாம்னு கேக்குறதுக்குள்ள வச்சுட்டாரு. சரி, திரும்ப போன் பண்ணுவோம். இன்னைக்கே பண்ணிடலாம். போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, காதுல வாங்காம இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? எந்த ட்ரஸ்ட்னு சேவ் பண்ணாம வெறும் ட்ரஸ்ட்னு சேவ் பண்ணிருக்கான்? அவங்களுக்கு என்ன அவசரமோ என்னமோ. சூர்யா, நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து போன் பா. ஹலோ சார். ஹலோ சார். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ சார், அதுக்குள்ள பிஸியா? அம்மா, போன்ல யாருமா? ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ வந்துடுறேம்மா. ஹலோ. யா,
இப்ப பேசின பொண்ணோட வாய்ஸ் இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கே. பிரகாஷ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட எந்த ட்ரஸ்ட்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே. இதுக்கு முன்ன இந்த குரலை நான் கேட்டதே இல்லையே. ஒருவேளை புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணா இருக்குமோ? சாரி சார், பிஸியா இருக்கீங்க போல. இல்ல அனு, சொல்லு. அப்போனா இப்போ யார் சார் போன் எடுத்தது? அம்மா. ஓ, அவங்க வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா சார்? அப்ப என் வாய்ஸ் கரடு முரடா இருக்கா? ஐயோ சாரி சார். ஜேடி ஷாலிங்கர் எழுதின தி கேச்சர் இன் தி ரை அந்த நாவலை படிச்சிருக்கியா நீ? சார், நீங்க மட்டும் நாவல்னு சொல்லலனா நான் ஏதோ ஸ்வீட் பேருன்னு நினைச்சிருப்பேன். அதுல வர ஹீரோயின் நடக்கிற எல்லா தப்புக்கும் தான் தான் காரணம்னு நினைச்சுக்குவா. புரியுது சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. நிஜமாவா? ரொம்ப ஓட்டாதீங்க சார். நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் தத்தி கிடையாது. ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் அனு. எப்ப சார் வருவீங்க ஆபீஸ்க்கு? தெரியல அனு. ஏன் சார், ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம் இல்ல, இப்போதைக்கு வீட்டுல இருக்கிறவங்களோட அதிக நேரம் செலவழிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு எடுத்துக்கிறேன். லெட் மீ என்ஜாய் திஸ். ஆனா சார், ஆனா ஐ வில் மிஸ் யூ சார். சார், நான் திரும்பவும் ஏதாவது தப்பா பேசிட்டேனா சார்? சாரி சார். ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா எத்தனை சாரி சொல்லுவானோ? அதெல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான். எல்லார்கிட்டயும் இப்படி எல்லாம் சாரி கேட்க மாட்டேன். மத்தவங்க கிட்ட என் கெத்தே வேற. ஏன் என்கிட்ட மட்டும்? நான் என்ன ஸ்பெஷல்? அது ஏன்னா என்ன நீங்க என் பாஸ். இதான் உண்மையான காரணமா? வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன சார் பதிலே காணும்? ஒண்ணு இல்ல சார், மனசுல இருக்கிறத வெளியே சொல்லாம மறைச்சு வைக்கிறவங்கள என்ன பண்ணலாம் சார்? மௌன குருன்னு ஏன் பேர் வச்சேன்னு இப்ப புரியுதா சார் உங்களுக்கு? சார், மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லாம இருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை சார் இது? சார், ஓகே சார், நீங்க சீக்கிரம் ஆபீஸ்க்கு வாங்க. நீங்க எப்ப வருவீங்க? நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். வச்சிருவா சார். நானும் காத்துட்டு இருக்கானோ. அப்பா, ஒரு வார்த்தையாவது வாயில இருந்து வந்ததே. இந்த சந்தோஷத்தோட நான் வச்சிடுறேன் சார். பாய். பாய் அனு. கரெக்ட் தான். மனசுல இருக்கிறத சொல்லாம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது. ஒரு நல்ல முடிவெடுத்துட்டு தான் ஆபீஸ்க்கு திரும்ப வருவான். சூர்யா. அம்மா, என்ன விஷயம் சூர்யா? நத்திங் சீரியஸ்மா. எந்த ட்ரஸ்ட்ல இருந்து போன் பண்ணாங்க? இவ்ளோ நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதாவது பண உதவி வேணுமாமா? வீட்லதான் இருக்கேன்னு சொல்லி வர சொல்ல வேண்டியதானே? வீட்டுக்கு வர சொல்லவா? ஏன், நம்ம ட்ரஸ்ட் தானே, வரமாட்டாங்களா? உன்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு யோசிக்கிறாங்களோ என்னமோ. அவங்களுக்கு என்ன தேவைன்னு நீயே பார்த்து செய்வா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன்.
இருக்குப்பா. எங்க கடமையை நாங்க செஞ்சோம். எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வெளியே சுத்த போகாதப்பா. இன்னொரு 20 நாளாவது செல்ஃப் குவாரண்டைன்ல இரு. அது உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லது. கொரோனா நல்லாவே இப்போ கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்றது உண்மைதான். அதுக்காக நீங்க அலட்சியமா இருக்காதீங்க. சரிப்பா, வச்சிடுறேன். கொரோனா பேஷண்ட்டுக்கா குணமானதுக்கு தேங்க்ஸ் சொல்ல போன் பண்ணிருந்தாங்க. 20 வயசு பையன்கா. முதல்ல ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் எங்க சர்வீஸ பார்த்து அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. நேத்து அவன் டிஸ்சார்ஜும் ஆயிட்டான். அம்மா மகமாயி, முன்னாடி எல்லாம் நர்ஸ்னா மரியாதையே இல்லன்னு நினைச்சுப்பேன். ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறி போயிருக்கு. இந்த கொரோனா பீரியட்ல எங்க சர்வீஸையும் அர்ப்பணிப்பையும் பார்த்துட்டு எல்லா பேஷண்ட்டுமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அத கேட்கும் போது வர சந்தோஷம் இருக்கே, அதுக்கு அளவே கிடையாது. கரெக்ட் சித்தி. டிஸ்சார்ஜ் ஆன பேஷண்ட்டுக்கு தான் தெரியும் டாக்டர் நர்ஸோட அர்ப்பணிப்பு. சரி நீ துணி காய் போட்டு வா, நம்ம சாப்பிடலாம். அம்மா ஆக்காட்டு. ஆமா, சின்ன குழந்தை ஊட்டி விடு. நீ என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணு எனக்கு எப்பவுமே சின்ன குழந்தைதான். ஐயோ டைம் ஆச்சுமா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். அம்மா டிஃபன் பாக்ஸ் ரெடியா? டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எப்பயோ ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாய்மா. பாய்ப்பா. பை, டாடா. சித்தி கிட்ட சொல்லிடுமா. சுப்பு, உன் முதலாளி சம்பளம் கொடுத்துட்டாரா? கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. எப்ப கொடுப்பாரா உன் முதலாளி? முதலாளியா முதலாளி? ஊர்ல இல்லாத முதலாளி கொடுக்கற பிசாத்து சம்பளத்தை இப்படி பிச்சு பிச்சு கொடுத்தா குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு வேணா? அக்கா, தப்பா நினைச்சுக்காத. நான் இங்க வந்து தங்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு ஆள் தானாலும் அதுக்குன்னு செலவு இருக்கதான் செய்யும். அப்பா சொல்வாங்களே, ஞாபகம் இருக்கா? ஆழாக்கு அரிசினாலும் அரையனா செலவுன்னு. இப்ப எதுக்கு நீட்டி முளைக்கிற? இந்த வீட்ல தங்கறதுக்கு நீ பணம் கொடுக்க போற, அவ்வளவுதானே? நீ தாராளமா கொடு, வாங்கிக்கிறேன். சுப்பு, செலவுக்கு பணம் தரலா? வாங்கிக்க. பூர்ணி, அனு வேலைக்கு போறா, நல்லா சம்பாதிக்கிறா. உன்கிட்ட காசு வாங்கிட்டு தான் உனக்கு சாப்பாடு போடணுங்கிற நிலைமையில நாங்க இல்ல. அது உனக்கு தெரியும்ல. ஐயோ அத்தா, நான் அப்படி சொல்லல. ஐயோ, நீ அப்படி சொல்லன்னு எனக்கு தெரியும். நீ அப்படி சொல்றவனும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீ இப்ப எங்களோட வந்து தங்கியிருக்க, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நீ தர பணம் காசு கொடுத்துட முடியுமா? இங்க பாரு, ஆழாக்கு அரிசினாலும் அரானா தானே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எப்படி நினைக்கிறியோ தெரியல, நான் உன்ன என் பெரிய பொண்ணாதான் நினைக்கிறேன் பூர்ணி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தா. எங்க அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவ. பூர்ணி, டிபன் பாக்ஸ் கட்டி வச்சிருக்க, கிளம்பும் போது மறக்காம எடுத்துக்க. சுப்பு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். நேத்துதான் நினைச்சேன், என்னடா கொஞ்ச நாள் உங்களை காலனி பக்கமே காணுமேன்னு. இன்னைக்கு வந்துட்டீங்க. நான் வரல மகளே, ஆத்தா வந்திருக்கான். உன் கண்ணுல ஆத்தா படாம இருக்கலாம், ஆனா ஆத்தா கண்ணை மூடுறதே இல்லை. அவளுக்கு தெரியாம அணுவும் அசையாது மகளே. ஆத்தா மகமாயி, கண்ணையும் மனசையும் திறந்து வச்சுக்கோ தாயி. புயல் அடிக்க போகுது தாயி, புயல் அடிக்க போகுது. காகிதம்னு நினைச்சிருந்தா அது காகிதமாவே போயிருக்கும். நீ அத கனவாவே நினைச்சிட்டியே தாயி. தப்பு பண்ணிட்ட மகளே, தப்பு பண்ணிட்ட.